ஹாய் ஆல், இன்றைக்கி மால்பா கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முடவாட்டுக்கால் சூப் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி முடவாட்டுக்கால் வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ சீசன் கிடைக்குது. இந்த பார்த்திங்கன்னா நல்லா தோலை சீவிட்டு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா முட்டி வலிக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க. இது சாப்பிட்டா முட்டி வலிலாம் நல்லா கேட்கும் அப்படின்ட்டு, எலும்புங்களுக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? இந்த காலை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள். இப்போ இது கூடவே ஒரு 15லேருந்து 20 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு 10-15 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய், முழு ஏலக்காய் இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க. நான் இல்லாததுனால தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் போட்டுட்டேன். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஜாரில் போட்டு காமிச்சலைங்க. அப்போவே பார்த்திங்கன்னா இது கூடவே மிளகு சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். பாதி அரைக்கும் போது தான் ஞாபகம் வந்துடுச்சு. இப்போ இது கூட நான் மிளகு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம கடைசியாக மிளகு தூள் போடவும் போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுலேயும் நம்ம சேர்த்துக்கலாம் மிளகும் சீரகம். இப்போ இதை நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கனமான பாத்திரம் வச்சுருங்க. நான் சின்ன குக்கர் வச்சுருக்கேன். வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1 hour, 45 minutes to 1 hour வரைக்கும் நல்லா கொதிக்கணும். ஸோ அதுக்காக நல்லா ஒரு கனமான பாத்திரமாக வச்சுருங்க. இதில் இப்போது பட்டை லவங்கம் சேர்த்துக்கிறதுனா சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி இதில் போட்டு அரைச்சதுனால எதுவும் ஆட் பண்ணலை. இது அப்படியே இதில் போட்டுடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தண்ணி இதில் நிறைய சேர்த்துட்டேன். இதில் இந்த உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். தண்ணி பாருங்கள், இன்னும் கூட ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவேன். இந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா கொதிக்கட்டும். சூப் நல்லா கொதிச்சிருச்சுங்க. ஒரு 3/4 மணி நேரத்துலேருந்து ஒரு 1 மணி நேரம் வரைக்குமே நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொதிச்சதுன்னா இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் சக்கையாட்டம் இருக்கும். அதனால தான் நம்ம வடிகட்டி எடுத்துக்கிட்டோம். வடிகட்டி எடுத்துட்டு இப்போ இதில் மிளகுத்தூள், கொத்தமல்லி சேர்த்துட்டு குடிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் பெப்பர் தூளை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூடான முடவாட்டுக்கால் சூப் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நிறைய மருத்துவ குணமும் இருக்குது. உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை சர்வ் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்குன்னு எல்லாரும் செஞ்சு சாப்பிடுங்க. ஹெல்த்தியாக இருக்கலாம். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.